பத்தி சொல்லுங்களேன் பூர்ணிமா. நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணிட்டு மெடிக்கல் கோட்டரா ஜாயின் பண்ணேன். இப்போ சீனியர் டைரக்டர் ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கோம் ஒரு யூஎஸ் பேஸ்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல. ஓ வாவ், சூப்பர், கிரேட். பூர்ணிமா, இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரீசன் வை பிகாஸ் நம்மளோட சேலரிஸ் நம்ம கம்பெனில இருந்து வரக்கூடிய சேலரிஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சைட் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங் பெனிஃபிட். இது ஒரு சின்ன உதாரணத்துல சொல்லணும் அப்படின்னா பெரிஷபிள் நான் பெரிஷபிள் சேலரி வந்து நம்ம நம்ம கட்டுற இஎம்ஐலையோ இல்லைனாக்கா நம்ம டெய்லி வாங்குற அன்றாட செலவுகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே அன்னன்னைக்கு செலவாயிடும். நான் பெரிஷபிள் ஆர் நான் டான்சிபிள் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் நம்ம கூடவே வரும் நமக்கு எப்பயுமே. ஒரு நல்ல ட்ரைனிங் இருந்ததுன்னா நம்மளால வந்து தொடர்ந்து பணிபுரியறதுக்கு ஒரு ஸ்கில் செட், ஒரு ஆர்மர் கிடைச்ச மாதிரி இருக்கும். வெரி குட் பூர்ணிமா. ஸோ இந்த பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சேல்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதை பத்தி நீங்க என்ன ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். ட்ரைனிங்ன்றது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செலவா பார்க்காம, ஒரு ட்ரைனிங்க்கு நம்ம செலவு பண்றதா பார்க்காம ஒரு முதலீடா பாத்தீங்கன்னா நம்மள என்னைக்குமே நம்மள எக்யூப்டா வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் பி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். ஸோ அது ஒரு முதலீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெரி குட். ஸோ சேல்ஸ், ட்ரைனிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல முதலீடா பார்க்கணும்னு ஒரு அருமையான டிப்ஸை கொடுத்துருக்காங்க பூர்ணிமா. வாழ்த்துக்கள் பூர்ணிமா. தேங்க்யூ.